ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்கறது நம்ம ரெட்டை கொண்டை இருக்க அதாவது ரெட்டை கொண்டைனா ரெண்டு கொண்டையும் தனித்தனியா வர்ற மாதிரி வரும். அந்த பழத்துக்கு உள்ளாடி இருக்க பழம் வந்து ரெட்டையா இருக்குமா ஒத்தையா இருக்குமான்னு கேட்பாங்க. மேக்சிமம் அதுக்கு உள்ள இருக்கிறது ரெட்டையா தான் இருக்கும். இப்போ இன்னொரு காய் வந்திருக்கு, ரெட்டை காய். நம்ம இதை எடுத்து நம்ம வெட்டி உள்ளாடி எப்படி ரெட்டையா இருக்கா ஒத்தையா இருக்கான்னு பாத்துடலாம். அதுல காம்பு பாருங்க எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க சுத்தி. நம்ம யூஸ் பண்றது இல்லை இந்த தைகள் எல்லாம். இந்த பழத்தை பாருங்க, இரட்டை பழம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, நம்ம இப்ப இதை வெட்டி பார்க்கலாம் உள்ளாடி எப்படி இருக்குன்னு. ஜூஸ் பாருங்க எப்படி வந்துட்டே இருக்குது. அந்த அளவு ஜூஸ் உள்ளாடி இருக்கு. தெரியுதா? வீடியோல தெரியுதான்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் பாருங்க. இது ஒரு பழம், அதோட உள்ள இருக்க தண்டு. இது இன்னொரு தண்டு. கரெக்டா தெரியுதான்னு தெரியல வீடியோல, ஆனா ரெண்டு இருக்கு பாருங்க. ரெண்டு தண்டு உள்ளாடி இருக்கு, ஆனா நிறைய ஜூஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஜூஸ்ன்னு சொல்ல முடியாது. சில பழத்தை உள்ளாடி என்ன ஆகும்னா, மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி இந்த பழத்தை உள்ளாடி வச்சிரும். அந்த தண்ணியும் அடுத்து நம்ம வெட்டும் போது வெளியே வரும். அது எல்லா பழத்தும் கிடையாது. ஒரு சில பழங்கள்ல மேக்சிமம் அந்த வெயில் டைம், இந்த மழை டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டினா ரொம்ப தண்ணியா வரும். ஜூஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா தண்ணி தான். டேஸ்டா இருக்கு. அந்த தண்ணி மாதிரி இருக்கு, இனிப்பா தான் இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப இதை வெட்டி பார்க்கலாம். வெட்டி சாப்பிட்டு வைப்போம், சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கு. தெரியுதா?